Hi friends, ராமச்சந்திரன் ஃப்ரம் வீனஸ் ஹெல்த் கேர். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்டி பைசென்ஸரோட F200ல் நம்ம எப்படி கேலிப்ரேஷன் ரன் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு மிஷினை ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் ஆன் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடு ஒரு பட்டன், புஷ் பட்டன் மாதிரி இருக்கும். அந்த பட்டன் அமுத்துனீங்கன்னா ஒரு 2 செகண்ட் பிடிச்சிங்கன்னா மிஷின் வந்து நமக்கு ஸ்விட்ச் ஆன் ஆகிடும். இப்போ கேலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் 3 கேலிப்ரேஷன் செட் இருக்கும். Calibration 1, calibration 1, calibration 2, calibration 3. இந்த மாதிரி 3 டெஸ்ட் நம்மகிட்ட இருக்கும். இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்க்ரீனில் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், QC, கேலிப்ரேஷன், ரீட் ஒன்லி, ரிவ்யூ, சூப்பர்வைசர்னு இருக்கு. நம்ம கேலிப்ரேஷன் பண்ணும்போது கேலிப்ரேஷன் மட்டும் டச் பண்ணால் போதும். இதில் நம்ம டைரக்ட்டுங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம கேல் 1 எடுத்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே இன்சர்ட் கேல் 1 அப்படிங்கிற ஆப்ஷன் நமக்கு காமிக்கும். ஸோ மிஷின் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணால் நமக்கு போதும். ஸோ டிவைஸ் செக்கிங்னு வருது. ஸோ ஒன்ஸ் செக் பண்ணி ஓகே அப்படின்னா எஜெக்ட் ஆப்ஷன் காமிக்கும். ஸோ நம்ம வந்து எஜெக்ட் பண்ணி ஸ்ட்ரிப்பை வெளியே எடுத்துடலாம். எஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் இன்சர்ட் கேல் 2 அப்படிங்கிற ஆப்ஷன் காமிக்கும். ஸோ நம்ம இன்சர்ட் கேல் 2 பண்ணுறோம். இப்போ எஜெக்ட் டிவைஸ், ஸோ எஜெக்ட் பண்ணிடுறோம். அடுத்து இன்சர்ட் கேலிப்ரேஷன் 3. இப்போ இன்செட் கேலிப்ரேஷன் 3 இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எஜெக்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நமக்கு ஓகேங்கிற ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ நமக்கு மிஷினில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறது நமக்கு இது மூலமா தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இதை எடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா நமக்கு மெயின் ஸ்க்ரீனில் வந்துடும். அப்புறம் நம்ம இந்த மிஷினில் HbA1c, CRP, TROPI இந்த மாதிரி மல்டிபிள் டெஸ்ட் ரன் பண்ண முடியும். ஃபர்தர் வீடியோஸில் அதோட டெமோஸை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.